இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜிக்ஜாக் வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன, அது வந்து டபுள் லேயர் இருக்குது, சிங்கிள் லேயரும் இருக்குது. நம்ம இந்த ஜிக்ஜாக் கற்று வச்சிட்டோம்னா மெயினான டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதிகமாக வர்றது ஜிக்ஜாக்கும் ஒன்று. ஓகேவா? இன்றைக்கி அதை பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்பப்போ என்ன டிசைன்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம வீடியோவாக எடுத்து போட்டு கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜிக்ஜாக் வரைஞ்சிக்கலாம். இது வந்து சிங்கிள் லேயர் ஜிக்ஜாக். ஓகேவா? இப்போ அதை தான் நம்ம போட போகிறோம். அடுத்தது டபுள் லேயர் ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து லாங்காக கொண்டு வரணும் செயினை. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு லாங்காக ஒரு செயின் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஷார்ட்டாக ஒரு செயின் எடுத்துக்கணும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக குத்தணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக குத்தணும். கிராஸாக கொண்டு வரணும். லாங் செயின் வந்து கிராஸாக கொண்டு வரணும். அந்த ஷார்ட் செயின் எதுக்காக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குத்துறோன்னா இந்த எட்ஜில் வந்து ஷார்ப் வரதுக்காக. ஒரு செங்கோணம்னா ஷார்ப்பாக இருந்தால் தான் அதுக்கு பேர் செங்கோணம். ஸோ அதுக்காக. இப்போ பாருங்கள், லாங் செயின் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டாக ஒரு செயின். அது எப்படி பார்த்து குத்துறேன்? இங்கே பார்த்து குத்தாமல் இங்கே குத்துறேன். ஜூம் பண்ணிக்கிங்க வேணா. ஸோ இங்கே குத்தாமல் இந்த ஜிக்ஜாக்கு இங்கே குத்துறேன். இங்கே குத்தி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பண்ணுறோம். கிராஸில் லாங் செயின் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் செயின். ஓகேவா? இது ஷார்ட் செயினாக வச்சுக்கோங்க. சின்ன செயின் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கீழே இழுத்துக்கணும். மொத்தம் அது ஷார்ப்பாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி இழுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஷார்ப்னஸ் வந்துடும். அப்புறம் மறுபடியும் இப்போ தெரியுதா? ஓகேவா? இப்படி தான் நம்ம இப்போ நான் ட்ராயிங் வரைஞ்சி வச்சதுனால அதை அப்படியே போடுறேன். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரையாமல் கூட நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்த உடனே போடலாம். இது சிங்கிள் லேயர் ஜிக்ஜாக். ஓகேவா? இது நிறைய டிசைன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக போட்டாலுமே இது த்ரெட்லேயும் போடலாம். சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அதிகமாக போடலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன். ஈஸியும் கூட இந்த டிசைன். இப்போ இந்த ஜிக்ஜாக் வந்து இப்படி இருக்கணும். ஷார்ப்பாக இந்த மாதிரி நம்ம ஜிக்ஜாக் போட்டது இப்படி தான் இருக்கும். இது வந்து டபுள் லேயர் ஜிக்ஜாக் எப்படி போடணுன்னா நம்ம ஆப்போசிட் எப்பயுமே இப்படி தான் போடணும். ஓகேங்களா? இது வந்து நிறையா பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் இந்த டிசைன்ஸ் போடலாம். நம்மளோட ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி டிசைன் போடலாம். போட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கிற இடத்துல பீடு போடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ப்ளஸ் டிசைனும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட்டாக ஒரு செயின் வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து குத்திட்டு ஆப்போசிட்டில் நம்ம கீழே இறக்கணும். கிராஸில் இழுத்துக்கணும். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கக்கூடாது. சின்ன செயின் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதே ஒர்க்கை வந்து நம்ம போட்டு காமிப்போம். இப்போ நான் சொல்லித்தரது எல்லாமே பேசிக் தான். பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியான டிசைன் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எண்டு நாட் எங்கே முடிக்கிறோமோ எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு எண்டு நாட் நம்ம முடிக்கிற இடத்துல கண்டிப்பாக போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளோட டிசைன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முன்ன எண்டு நாட் சொல்லி கொடுத்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த நாட் வந்து வெளியே தெரியுது. வெளியே தெரியாத அளவுக்கு நம்மளும் போட முடியும். சரிங்களா? சரி.
நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.